அருண் சார், அருண் சார், கமிஷனர் சார், கமிஷனர் சார். யாருங்க? அருண் கமிஷனர் சார் தான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாருங்களே. எலெக்ஷன் கமிஷன் வந்த உடனே அவரை டிரான்ஸ்பர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, தெரியாதா உங்களுக்கு? வீட்லயே இருக்கணும், மற்ற வேலை எதுவும் செய்யக்கூடாது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூலையில உட்கார வச்சிட்டாங்களே, தெரியாதா உங்களுக்கு? அப்படியா சார்? ஐயா பார்த்து நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்னு வந்தேன் சார். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஏன் இப்ப இருக்கிற கமிஷனர் தெரியலையா உங்களுக்கு? அவர்கிட்ட கொடுங்க சார் பெட்டிஷனை. இல்லை சார், இப்போ இருக்கிற கமிஷனர் ரொம்ப நல்ல கமிஷனர் சார். பாவம் சார் அவரு. அதனால தான் சார் அருண் சார் பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வாங்கி படிக்க கூட மாட்டார் சார் என் தலைவன். வாங்கி பெட்டிஷனை பார்த்துட்டு ஒரு கண் பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்துன்னு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவார் சார். போயிட்டு டமால் 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 சுட்டுட்டு தான் மறுவேலையை பார்ப்பார் சார். ஏன்னா அவர் இந்த மனித உரிமை, இந்த மிருக உரிமை இது எதுவுமே பார்க்க மாட்டார் சார். டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிடுவார் சார். அதனால் அவர் இருந்தால் தான் சார் எனக்கு சரியாக இருக்கும். அதனால தான் சார் அவர் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அவர் இல்லைன்றீங்க. நீங்க சொல்றது நடக்கிற மாதிரி தெரியல. எதுக்கும் நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு பாருங்க, யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு வசதிப்பட்டா எப்படின்னு செய்யுங்க.